வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். நம்ம காலையில் இரவு நேரம் நல்லா தூங்கி காலையில் எழுந்திருப்போம். நம்ம எழுந்திருக்கும் போது சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்து அமைதியாக நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதி காக்க வேண்டும். அடுத்து பிறந்திருக்கு இல்லைங்களா, அந்த நாளை இறைவனுக்கு நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இறைவனை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நினைவில் கொள்ளும் பிரார்த்தனை செய்வோமாக. நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது அன்றைய தினத்தை பிரார்த்தனை செய்யணும். இரவு நேரம் அந்த தினத்தை சிறப்பாக போனதுக்கு, அன்றைய தினம் சிறப்பாக போனதுக்கு நன்றியை தெரிவிப்பது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் விழித்து எழும்பொழுது பூரண அர்ப்பணிப்பு நாளாக அது மாற வேண்டிக் கொள்வோம். இறைவனின் அருள் வேண்டி நிகழ்த்த பெறும் எந்த ஒரு ஆர்வமிக்க நேர்மையான வேண்டுதலும் வீணாகப் போவதில்லை. நாம் விரக்தியுள்ள நிலையில் இறைவனை நோக்கி அழும்போதே எல்லாம் அவன் நம் அழைப்பிற்கு பதில் சொல்கின்றான். நம்ம கஷ்டம் நிறைய அழுத்தம் வரும்போது நம்ம மனம் நொந்து போயிடும், விரக்தி அடைஞ்சிடும். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னாடி நம்ம உட்கார்ந்து கதறி அழுவோம். நம்ம எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நம்ம பிரச்சனையை ஆத்மா ஆழ்மனதோடு சொல்லி கதறி அழுகுறோமோ அந்த அளவுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். ஸ்ரீ அன்னை தன் குழந்தைகளை அளவிட மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்துட்டா அவ ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கா என்று அவங்க உணர்ந்தார்கள் எனில் அவங்க நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுப்பாங்க. சிலர் நானும் மதரை கும்பிடுறேன், அவங்க கும்பிட்டாவே எல்லாமே தருவாங்க என்று நினைக்கிறாங்க. ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்தாவே ஆத்மாத்மாக நம்மளே அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அவங்க மீது முழுமையாக நம்ம நம்பிக்கை வைக்கணும். இது நடக்கும், கண்டிப்பாக இது நடக்கும். துளைந்த என்னுடைய பொருளை மீட்டு தருவாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர். கண்டிப்பாக மீட்டு தருவாங்க. எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது, நான் உறுதியாக இருக்கேன் என்று நாம் உறுதியோடு சொல்லும் பொழுதே காணாமல் போன அந்த பொருள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய மகள் அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு கம்மல் போட்டிருந்தாங்க. அந்த கம்மல் அவங்க 2 வீலரில் போயிட்டுருக்காங்க. அந்த கம்மல் என்ன எடுத்தோம், ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது வண்டி எடுக்கும்போது அந்த கம்மலில் கீழே திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். கீழே அது விழுந்துருது. அவங்க வீட்டுக்கு வராங்க. தான் காதில் கம்மல் இல்லையே என்று பார்த்துட்டு அவங்க அந்த வண்டியில் வீடெல்லாம் சுற்றி சுற்றி எங்காவது அருந்து விழுந்திருக்கா என்று பதட்டத்துடன் பார்க்குறாங்க. பதட்டம். இப்போ விற்கிற தங்க விலையில் நம்ம ஒரு பொருளை தொலைச்சோம்னா பதட்டமாக, ஆனால் நிதானம் தேவை. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் நிதானமாக இரு, கண்டிப்பாக நீ உழைக்கிற அந்த காசும் உன்னை விட்டு எங்கேயுமே போகாது. நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை செய், கண்டிப்பாக உன்னுடைய பொருள் உன்னிடம் சேரும் என்று சொன்னேன். அதன்படியே அவங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்றைய இரவு கொஞ்சம் மன சஞ்சலம் இருந்தால் கூட இறைவனிடம் சமர்ப்பணம் செய்து உறங்குமாறு சொன்னேன். அவங்களும் தூங்க போயிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சாங்க. அதே வண்டி அதே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. தான் நிறுத்தும் அதே இடத்துல அவங்க நிறுத்தும் பொழுது நிறுத்திய இடத்திலேயே அவங்க கம்மலோட அந்த திராட்சை கொத்து மாதிரி தொங்கிக் கொண்ட அந்த கோல்டு அங்கேயே இருந்தது. அவங்க நம்பிக்கை அது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே எனக்கு மெசேஜ் போட்டாங்க, அம்மா தொலைந்த என்னுடைய கம்மல் கிடைத்ததுன்ட்டு.
அதுபோல் ஒரு தருவாயில மோதிரத்தையும் தொலைச்சாங்க. இதே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த மோதிரமும் அவங்களுக்கு கிடைத்தது. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒரு தெய்வத்திடம் நாம் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமா அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நம்மளை கைவிட மாட்டார்கள். நம்பிக்கை இழந்து நாம் சொல்லும் பேச்சு தான் நம் பிரார்த்தனையை பலிக்க விடாமல் செய்கின்றது. சிலர் சொல்லுவாங்க, நான் இப்படியெல்லாம் சாமி கும்பிட்றேன், நான் இப்படியெல்லாம் வந்து தெய்வத்தை வெளிப்படுகின்றேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனையெல்லாம் வருது, அழுத்தம் அதிகமாகின்றது, மன உளைச்சல் அதிகமாகின்றது என்றெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் மனதில் நிதானம் தேவை, அமைதி தேவை. வாழ்க்கையில யாருக்கு தான் கஷ்டம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் அவர் கர்ம வினைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வசதியாக இருக்காங்க, பணக்காரங்களாம் இருக்காங்க, காரில் போகிறாங்க, காரில் வராங்க, நகை நட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது என்று நாம் நினைப்போம். ஆனால் அவங்க குடும்பத்திலும் குடும்ப பிரச்சனையும் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுபவர்களும் இருக்கலாம். மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. பார்ப்பவர்கள் கண்ணுக்கு பசுமையாக தான் தெரியும். உள் நுழைந்து அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் அதைவிட நம் வாழ்க்கை எவ்வளவோ மேல் என்று நமக்கு புரியும். உண்மைதாங்க. நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் இவ்வளோ கஷ்டம் எனக்கு இறைவன் கொடுக்கிறான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நம்மளை விட பயங்கரமாக கஷ்டப்படுறவங்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த கஷ்டத்தோடு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். தினம் தினம் போராட்டம் தான். சிலர் வந்து டென்ஷனாகவே இருப்பாங்க. வாழ்க்கையே அவங்களுக்கு அமைதி இல்லாமல் போயிடும். எதை பார்த்தாலும் டென்ஷன். எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு வந்து டென்ஷனாக தான் இருப்பாங்க. அமைதி கிடையாது மனசில். இதனால் என்ன ஆக போகுது? ஒரே டென்ஷன் ஆகுது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் உள்ள உறுப்பினர்களை போட்டு திட்டுவாங்க, காரணம் இல்லாமல் திட்டுவாங்க. இது ஒரு தவறான செயல். மனம் வந்து முதல்ல அமைதியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நாம் செய்யும் காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். அவசரமும் சரி, பதட்டமும் சரி, வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள். எவ்வளோ பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறேன், அடுத்து ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு நிம்மதியே இல்லை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் அவங்க வாய். அமைதியாக இருங்க. மனசை அமைதிப்படுத்தணும்னா தியானத்தை மேற்கொள்ளுங்க. இல்லை யார் கூடயும் பேசாமல் தனியாக போய் அமைதியாக இருந்துருங்க பேசாமல். அப்படி இருக்கும் பொழுது மனம் கண்டிப்பாக அமைதி பெறும். வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் மீது எரிச்சலை காண்பிக்காதீங்க. அவங்களிடம் அன்பாக நடந்து கொள்ள கற்றுக்கோங்க. அவங்கக்கிட்ட எரிச்சல் காண்பித்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை சாலாயிடுமா? கண்டிப்பாக முடியாது. அதுவே மனசை ஒருநிலைப்படுத்தி, அமைதிப்படுத்தி, தியானம் படுத்தி, மனதை தெளிவுபடுத்தி, வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து அவர்கள் மீது அன்பு செலுத்தினாவே உங்கள் பிரச்சனையை கடவுள், இறைவன், ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பார்த்துப்பாங்க. அப்போ பாருங்களேன், உங்கள் பிரச்சனை தானாக விலகுவதை. இது நிறைய பேர் உணர்வதே இல்லை. வாழ்க்கையில் மன அமைதி இல்லாமல் ஒரே பிரச்சனையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று மனதை வந்து புழும்பிக் கொண்டு இருப்பார்கள். எப்போ பாரு ஓயாமல் சொல்லுவாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை. இந்த வழிமுறையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி முயற்சி செய்து பாருங்கள். மனதை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இறைவன் அதற்கு தான் நம்மை காக்க தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு அவங்கக்கிட்ட சமர்ப்பணம் செய்து விட்டு நம்பிக்கையோடு இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனை தீர்வு கிடைக்கும். நான் போன ஒரு இடத்துல இந்த நிகழ்வுகளை பார்த்தேன். அதை தானே இன்று பதிவிடுகின்றேன். எப்பவுமே
ஒரே டென்ஷனாக இருக்கும்போது நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகும்போது. ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் அமர்ந்து தியானம் பண்ணுவதோடு, அம்மா எனக்கு மன அமைதியை கொடுங்க, என் ஆன்மாவினுள் உங்களுடைய இனிமை என் ஆன்மாவினுள் நுழைந்து விட்டது, என் ஜீவன் முழுவதும் சந்தோஷத்தால் நிறைத்து விட்டீர்கள், நான் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும், என் ஆன்மா எப்பொழுதும் உங்களுடனே உங்கள் நினைவுடனே இருக்க வேண்டும், என் மனம் தூய்மை அடைய வேண்டும்,